பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை உயர்த்தி நாம் கடந்து போவோம். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள் என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய கிருபையிலே சார்ந்து வாழ வேண்டும். கிருபையுள்ளவனுக்கோ கர்த்தர் தயவாய் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். நம்ம அவர் கிருபையில் வாழும்போது தான் எல்லா ஆசீர்வாதங்களும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். காலை நேரத்தில் அவர் கிருபையை தேடுவது ரொம்ப நல்லது. அவர் கிருபை இல்லாதிருந்தால் நாம் என்றைக்கோ நாம் மறைந்திருப்போம். ஆனால் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை என்று நாம் வாசிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நம்ம உயிரோடு வைத்திருப்பதும் சுகமாய் வைத்திருப்பதும் பலத்தோடு வைத்திருப்பதும் அவர் கொடுத்த கிருபையே. ஆகவே இந்த காலை நேரத்தில் கிருபையே, தேவ கிருபையே தாங்கி நடத்தியதே என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். கையை தட்டி உற்சாக மனதோடு பாடுங்க. காலை நேரத்தில் வந்திருக்கிறோம். உற்சாகத்தோடு சேர்ந்து இணைந்து நாம் பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ லார்ட். சேர்ந்து பாடுவோம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்தி. கிருபையிதே கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அருயிர் அன்பரம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. கிருபையை உயர்த்தி சமூகத்தில் கிருபைக்காய் நாங்கள் நிற்கிறோம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்த வியாதியும் வேதனையும் வைத்தியரா. வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்த வியாதியும் வேதனையும் இயேசுவல்லார் சார்ந்திடவோ இகமதில் வேறமக்காரும் இல்லை. இயேசுவல்லார் சார்ந்திடவோ இகமதில் வேறமக்காரும் இல்லை. கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டி
ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி எங்களை ஆசீர்வதிப்பீராக. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை விலகாது என்று சொன்ன தேவன், உம்முடைய கிருபையினால் இந்த காலை நேரத்தில் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கிருபைக்காக தேவையோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் உம்முடைய உன்னத கிருபையை தந்து ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவ தயவும் இரக்கமும் உங்க வாழ்க்கையில கடந்து வரட்டும். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கும்போது ஆண்டவரே, அவளுக்குள்ள ஒரு மாற்றத்தை தேவன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்பதோடு மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்த கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கேட்பதோடு மாத்திரமல்ல, 100 மடங்கு அவங்க வாழ்க்கையில பலன் கொடுக்கட்டும். கர்த்தருடைய வசனம் 100 மடங்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 90வது சங்கீதம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களிலே 90வது சங்கீதம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு பொதுவாகவே நம்முடைய மனதில் எதை நாம் கணக்கு வைப்போம் என்றால், வருடங்களை தான் நம்முடைய மனதில் கணக்கு வைத்து கொள்ளுவோம். வருடங்கள் எப்படியா இருக்கும், போன வருடம் எப்படி இருந்தது, இந்த வருடம் எப்படி இருக்கிறது, வருகிற வருடம் எப்படியா இருக்க போகிறது என்பதை தான் எல்லாருடைய மனதிலும் ஒரு கணக்கீடாக வைத்து கொள்ளுவார்கள். இதை வைத்து தான் டார்கெட்டு, இதை வைத்து தான் மற்ற எல்லாவற்றையும் அவங்க நிர்ணயித்து அவங்க பேசப்படுகிற காரியமே அதுதான். போன வருஷத்தில் இப்படியெல்லாம் நான் செய்தேன், இந்த வருஷத்தில் நான் இப்படி செய்யணும், அதுக்கும் முந்தின வருஷத்தில் நான் இப்படி நடந்து கொண்டேன். இப்படி வருஷங்களை தான் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, தங்கள் பார்வைக்கும் தங்கள் பேச்சுக்கும் தங்களுடைய மனதிலும் கணக்கு வைப்பார்களே தவிர நாட்களை குறித்து யாருக்கும் எந்த எண்ணமும் கிடையாது. ஆனால் இங்கே வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு அனுதின கடமைகள், டெய்லி டியூட்டிஸ். அனுதின கடமைகள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவன் என்பவன் அனுதினமும் இப்படிப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட காரியத்தை நினைத்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் வேதத்திலே அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னபடி எல்லாரும் வருடங்களின் கூட்டுத்தொகையை தான் நாம் நினைத்து கொள்வோமே தவிர நாட்களின் கூட்டுத்தொகை தான் வருடங்கள் என்பதை நாம் மனதில் ஒருபோதும் நினைப்பதே இல்லை. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், அது ஊழியமாக இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த திட்டங்களாக இருந்தாலும் நீங்கள் பார்ப்பீர்களானால் 2 ஆண்டு திட்டங்கள், 5 ஆண்டு திட்டங்கள், 10 ஆண்டு திட்டங்கள், இப்படி ஆண்டுகள் வைத்து தான் திட்டங்கள் எடுக்கிறோமே தவிர இந்த ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள் வெற்றியாய் மாற வேண்டுமானால் நாட்களை குறித்த ஒரு அறிவும் ஒரு பார்வையும் நமக்கு வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு மிக முக்கியமானது. வேதம் அப்படிதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வேதத்திலே முக்கியப்படுத்தி கொடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். டே பை டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தினமும் செய்கிற பழக்கம்தான் நம்முடைய வாழ்க்கையில் வழக்கமாய் மாறும். சில நேரங்களில் புத்தகங்களை படிக்கும்போது நான் வாசிச்சிருக்கேன், 60 நாள் தொடர்ந்து ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை பழகுவாரானால் தொடர்ந்து ஒரு வாழ்க்கையில் அதை பழக்கமாய் அல்ல வழக்கமாய் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை சில புத்தகங்கள் வாயிலாக நான் வாசித்திருக்கிறேன். அப்படின்னா தினமும் ஒரு மனிதன் பழகும்போது, உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, இந்த காலை ஜெபம் எதற்கு? காலையிலே நாம் எழும்ப வேண்டும்,
தேவனை தேட வேண்டும் என்கிற ஒரு பழக்கம் நமக்கு உண்டாக வேண்டும். அது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, வாழ்க்கை முழுவதும் இந்த பழக்கம் நமக்கு வழக்கமாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் இந்த காலை ஜெபத்தை நாம் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் டெய்லியும் தினமும் நாம் செய்ய வேண்டிய நினைக்க வேண்டிய அநேக காரியங்களை வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. வேதம் ஒரு நாளும் வருடத்தை வைத்து பார்ப்பது அல்ல, நாட்களை தான் கணக்கில் வைத்து பார்க்கின்றன. சில வசனங்களை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கிறேன், வாசியுங்கள். யாக்கோபு 4வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபு 4வது அதிகாரம் 14வது வசனம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு, கொஞ்ச காலம் தோன்றின பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. புகையை போல இருக்கிறது. வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது அப்படின்னா, நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும், நாளைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கைகள் இருக்கும், உண்மையிலே நம்ம உயிரோடு இருப்போமா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கும் எதுவும் தெரியாது. இன்றைக்கு தான் ரொம்ப முக்கியமான காரியம். இன்றைக்கு தான் நம்ம பார்வையில் கவனம் செலுத்தவே. இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேன்னா, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறேன்னா, இன்றைக்கு என்பதை தான் வேதம் மிக முக்கியமாய் காட்டி கொடுக்கிறது. ஏன், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசியுங்கள். மத்தேயு 6வது அதிகாரம் 34வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். மத்தேயு 6வது அதிகாரம் 34வது வசனம். ஆகையால் இயேசு சொல்லுகிறார், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். பாருங்க, நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இன்னைக்கு அந்தந்த பாடு போதும், நாளைய குறித்து கவலைப்படாதிருங்கள். ஏன், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதே. வாசித்தோம் அல்லவா, நாளைய தினம் அதை குறித்து அது கவலைப்படும். நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். வேதம் எவ்வளவு மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்றையிலிருந்து இரவு படுக்கிற வரை இன்றைக்கு நமக்கு முக்கியம். இன்றைக்கு நான் எப்படி வாழுகிறேன், ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு நபராய் நான் இருக்க வேண்டும் என்றால் அனுதினம் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, இதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இயேசு கூட சொல்றாரு, அன்றன்றைக்கு உள்ள ஆகாரத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்ப வேதம் சொல்லுகிறது அன்றன்றைக்கு உள்ள ஆகாரம். வாசிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். மத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நாளைக்கல்ல, இன்று எங்களுக்கு தாரும். அன்றன்றைக்கு தான் வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இன்று ஒவ்வொரு நாளும் நமக்கு முக்கியம். அப்ப இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? அனுதினமும் ஒரு கிறிஸ்தவன் என்பவன் எழும்பினவுடன் காலையிலே எழுந்து ஜெபிக்க வேண்டும். அது கடமை. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் எப்படி ஒரு கிறிஸ்தவன் நடக்க வேண்டும், அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையுடைய கடமை என்ன, இப்படி தான் இருப்பது தான் கிறிஸ்தவம் என்பதை இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் சில கருத்துக்களை நாம் பார்த்து நாம் கடந்து போகலாம். வாசிக்கலாம். யோபு 31வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோபு 31வது அதிகாரம் 6வது வசனம். சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அவர் அறிவாராக. சற்று யோசித்து பாருங்க. சுமுத்திரையான தராசு அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் தராசிலே வைத்து நம்மை நிறுத்தி பார்க்க விரும்புகிறார். அது எப்படிப்பட்ட தராசு தெரியுங்களா? சுமுத்திரையான அப்படின்னா கொஞ்சம் கூட தவறு இல்லாமல் கரெக்டாக காட்டக்கூடிய, சரியான அளவு பார்க்கக்கூடிய ஒரு தராசிலே தேவன் நம்மை நிறுத்தி நம்முடைய உத்தமத்தை அவர் அறிவாராக. முதல் கருத்து, கிறிஸ்தவ வாழ்க்கையில் அனுதின கடமைகளில் அனுதினமும் நாம் நினைக்க வேண்டிய அனுதினமும் ஒரு கடமை என்னவென்றால், உத்தமத்தில் நடக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அனுதினமும் உத்தமத்தில் நாம் நடக்க வேண்டும். இது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னேன், வருடங்களை பார்த்து நம்ம வாழ்கிற வாழ்க்கை அல்ல,
வருடத்தின் கூட்டுத்தொகையவே பார்க்கக்கூடாது, நாட்களை தான் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நான் உத்தமமாக நடந்தேன்னா அப்படி இருந்தால் தான் பரலோகத்திடம் சேர்த்துக்கொள்ளப்பட முடியும். நாளைக்கு நான் எப்படி இருப்பேன் என்ற கணக்கல்ல, இன்றைக்கு நான் நடக்கும்போது, இன்றைக்கு என் வாழ்க்கையில் அனுதின கடமைமா உத்தமமாய் நான் நடக்க வேண்டும். தேவனுடைய பார்வையில், ஏன் அவர் என்னை சுமுத்திரையான தராசிலே தேவன் நம்மை நிறுத்தி உத்தமத்தை அறிகிற தேவனாய் இருக்கிறார். உத்தமமாய் வாழ வேண்டும். வாசியுங்கள் தானியேல் 5வது அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்களை நான் வாசிக்க கேட்கலாம். தானியேல் 5வது அதிகாரம் 27, 28வது வசனம். தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும். குறைய காணப்பட்டாய் அப்படின்னா தராசில நிறுத்தி வைக்கும்போது நம்முடைய வாழ்க்கை குறைவா இருக்கக்கூடாது, உத்தமத்தில் குறைவா இருக்கக்கூடாது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையில் குறைவா இருக்கக்கூடாது. தேவன் விரும்புகிறபடி அவருக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை உத்தமமாய் இருக்க வேண்டும். இது எப்படி? தினமும் செய்ய வேண்டும். டெய்லி டியூட்டிஸில் இது ரொம்ப முக்கியம். தினமும், ஒரு நாள் உத்தமம் அல்ல, என்னைக்காவது ஒரு காரியத்தை இல்லை, ஒவ்வொரு நாளும் நாம் உத்தமமாய் நடக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உத்தமத்திலே கர்த்தர் நம்மை நிறுத்தி வைக்க அவர் உள்ளம் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வாசிக்கலாம். 2 நாளாகமம் 19வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 நாளாகமம் 19வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கடைசி பகுதி சொல்லுகிறது, உத்தமனுக்கு நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அப்ப யாருக்கு கர்த்தர் துணை? இன்னைக்கு கர்த்தர் எனக்கு துணையா இருக்கணும். நல்லா யோசித்து பாருங்க, கர்த்தர் எனக்கு துணையா இருக்கணும். அங்க கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நியாயாதிபதிகள்ல கிதியோனை பார்த்து சொல்லும்போது, கிதியோனே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நல்ல கவனிங்க, கர்த்தர் கிதியோனோடு கூட இருக்கிறார்னா கிதியோன் கர்த்தரோடு கூட இருந்தாதான் கர்த்தர் கூட துணையா இருப்பார். இன்னைக்கு நாம கர்த்தரோடு இருந்தாதான் அவர் நமக்கு துணையா இருப்பார். அப்ப நாம கர்த்தரோடு இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில உத்தமமாய் நடக்கிற ஒரு அனுபவம், உண்மையாய் தேவன் பார்வையில சரியானவர்களாய் சரியான வாழ்க்கை வாழுகிற ஒரு அனுபவம் இருந்துக்குமானால் கர்த்தர் நமக்கு துணையாளராய் நிற்பார். நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஒரு தேவ மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போ உத்தமம் ரொம்ப முக்கியம். எந்த வயசுல ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார்? ஆபிரகாம் யார்? தேவனுடைய சிநேகிதன். ஆபிரகாம் யார்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்ன உடனே எந்த கொஸ்டினும் கேட்காம தேவனுடைய நடத்துதலில் நடக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் ஆபிரகாம். ஆபிரகாம் கொடுத்து நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். தன் சொந்த மகனையும் பார்க்காமல் பலி கொடுக்கிற அளவுக்கு ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனிதர். அப்படிப்பட்ட மனிதராய் இருந்தாலும் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவர் சொல்றாரு பாருங்களேன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஏன்? 100 வயதில் ஈசாக்கை தர வேண்டும் அப்படின்னா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பு, ஒரு ஜெபத்தை தேவன் கேட்பதற்கு முன்பு, நெடுநாட்களாய் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகள் மாறப்பட வேண்டுமானால் ஆண்டவருக்கு சொல்ற காரியம், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்பாக நடக்கும்போது நம்முடைய உத்தமம் அவரிடத்திலிருந்து பதிலை கொண்டு வரும். நெடுநாட்களாக இந்த காலை நேரத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கிறீர்களா? ஒரு காரியம் வரவே இல்லையா? இன்றைக்கு சொல்லுங்க, என் வாழ்க்கையில உத்தமத்தை நான் வெளிப்படுத்தும் போது, உத்தமம்னா என்ன? ஒரு சீரியஸாக இருக்கிறது. உத்தமம்னா என்ன? உண்மையாக இருக்கிறது. உத்தமம் என்ன? நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாய் வாழுவது. இந்த உலகத்தில் மற்றவர்களை போல அல்ல, உலகத்தாரை போல அல்ல. நாம் வித்தியாசமானவர்கள். அவருக்கு முன்பதாக நடக்கும்போது நம்முடைய பேச்சிலும் நம்முடைய செயலிலும் ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி, தேவனை வேதனைப்படுத்தாதபடி அவருக்கு முன்பதாக நடக்கும்போது அவர் நம்மை ஆசிர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். முதல் கருத்து நான் சொன்னேன்,
அனுதினமும் ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று என்ன? உத்தமமாய் நடக்கிற ஒரு அனுபவம். நீங்கள் வாசித்து பாருங்கள், வாசிக்கலாம். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, நல்ல கவனிங்க, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் அப்ப கொண்டிருக்கிறது. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, யாருக்கு தம்முடைய வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுவார்னா, உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தான் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ஆண்டவரே உடைய வல்லமையை என் ஊழியத்தில், ஆண்டவரே உடைய வல்லமையை என் குடும்பத்தில், ஆண்டவரே உடைய வல்லமை எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் விளங்க பண்ணுங்க நீங்கள் ஜெபித்திருக்கீங்கன்னா, உத்தம இருதயத்தோடு தேவனுடைய பார்வையில் இருதயத்தில் கசப்புகள், கோபங்கள், வெறுப்புகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், பகைகள் இப்படி எதுவுமே இல்லாதபடி ஆண்டுடைய பார்வையில் நம்முடைய இருதயம் உத்தமமாய் உண்மையுமாய் அவர் பிரியமானபடி வாழும் என்றால் கர்த்தர் தம்முடைய வல்லமையை நமக்குள் விளங்க பண்ணுவார். இன்னொரு வசனத்தை கூட நான் காட்டி கொடுக்கிறேன். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை நான் வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து, பாருங்க, உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். தேவன் எசேக்கியாவுடைய வாழ்க்கை இந்த வியாதியை மாற்றினார். கர்த்தர் மீண்டும் வருஷங்களை கூட்டி கொடுத்தார். இந்த காலை நேரத்திலும் அநேக வியாதிகளிலிருந்து விடுதலையாக வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கை உத்தமமாய் இருக்க வேண்டும். வாசிக்கலாம். சங்கீதம் 15, 1, 2 வசனங்களை வாசியுங்கள். யார் தேவ சமூகத்தில் நிற்க முடியும்? யார் தேவனுடைய பர்வதத்தில், தேவனுடைய கூடாரத்தில் நாம் நிற்க முடியும்? 15வது சங்கீதம் 2வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. முதல் வசனத்தை நீங்க வாசிப்பாங்க. யார் ஆண்டவரை கூடாரத்தில் நிற்க முடியும்? யார் ஆண்டவரை உங்க பிரசனத்தில் நிற்க முடியும்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டுமானால் உத்தமனாய் நடக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். இந்த காலை நேரத்தில் முதல் கருத்து, ஒரே ஒரு கருத்து தான் நான் சொல்லியிருக்கிறேன். டெய்லி டியூட்டிஸ், நாம் செய்ய வேண்டிய அனுதின கடமைகள் என்ன? ஒரு கிறிஸ்தவனாய் நாம் வாழ்ந்து விட்டோம், நம்ம கிறிஸ்தவர்களாய் நிற்கிறோம். இந்த கிறிஸ்தவனாய் இருக்கிற நம்ம தினமும் செய்ய வேண்டிய சில கடமைகளை, சில காரியத்தை கர்த்தர் வேதத்தில் வைத்திருக்கிறார். எப்படி காலையிலே எழும்பி ஒரு அனுதின பழக்கம் என்று சில பழக்கங்களை நம் சரீரத்துக்காக நாம் செயல்படுத்துகிறோமோ, அதே போல வருடங்களின் கூட்டுத்தொகை அல்ல, நாட்களின் கூட்டுத்தொகை தான் வருடங்கள். அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் முக்கியம். அதான் அங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். வருடத்தை அல்ல சொல்லியிருக்கலாம்ல, மாதத்தை சொல்லியிருக்கலாமே, அல்ல வருடத்தை சொல்லியிருக்கலாமே, அல்லது மற்ற உயிரோடு இருக்கிற வருஷங்கள் சொல்லியிருக்கலாமே. அங்கே அப்படி சொல்லலை, நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும். ஏன்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். நாம் திரும்பி பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய வெற்றி தான் வருடத்தின் வெற்றியாய் மாறும். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய கடமை என்ன? உத்தமமாய் நடக்க வேண்டும். உத்தமம் ரொம்ப முக்கியம். ஏன்? யோபு சொல்றாரு, சுமுத்திரையான தராசிலே கர்த்தரின் உத்தமத்தை நிறுத்தி பார்ப்பாராக. நாம் குறைவுபடாதபடி நிறைவானவர்களாய், ஆபிரகாம்கிட்ட சொன்னது போல உமக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இருக்கிற கிருபையை தாரும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிப்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். யோசித்து பாருங்கள், ஒரு திரளான ஜனம் அங்கு எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. ஆனால் போய் சேர்ந்ததோ 2 பேர். ஏன்? என்ன காரணம்? என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். என்னாகமம் 14வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். என்னுடைய தாசனாகிய காலேப்
வேறே ஆவிய உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். நல்லா யோசித்து பாருங்க. அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால், மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், வல்லமை விளங்க பண்ணும் ஆண்டவரே. யாருக்கு? உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. யார் தேவனுடைய கூடாரத்தில் நிற்க முடியும்? யார் தேவ பிரசன்னத்தில் நின்று ஆண்டவரே எனக்கு இதை தாங்கன்னு கேட்க முடியும்? உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. இங்கு வாசித்தோம், வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால், வாக்குத்தத்தத்திலே பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால் உத்தம இருதயத்தோடு அவரை பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் நம்மை உத்தம இருதயத்தை பார்க்கிறார். உத்தமமான வாழ்க்கை அவருக்கு முன்பதாக நடக்கும்போது ஒரு கவனமாய், ஒரு கவனத்தோடு ஆண்டவர் என்னை எப்போதும் பார்க்கிறார். அதனால் நான் பாவம் செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது, உலகத்தில் இருக்கிற மற்றவர்களைப் போல வாழக்கூடாது, கர்த்தர் என்னை பிரித்து எடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு உத்தம இருதயத்தோடு நாம் அவரை பின்பற்றுவோமானால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏதோ ஒரு நாள் அல்ல, அல்லது புது வருடத்தில் ஒரு நாள் ஆண்டவரே உத்தம இருதயத்தோடு இருக்கிறேன்னு சொல்லுகிற அனுபவம் அல்ல. ஒவ்வொரு நாளும் உத்தமம் அவசியம். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் டெய்லி ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கடமை என்ன தெரியுமா? உத்தமம். அவர் என்ன பார்க்குறாரு, அவர் என்ன கவனிக்கிறாரு, அவர் எனக்கு அற்புதம் செய்யணுமா, நான் உத்தமமாக இருக்கணும். அவர் ஏன் கூட வரணுமா, நான் உத்தமமாக இருக்கணும். நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா, உத்தமமாக இருக்கணும். உத்தமவனுக்கு கர்த்தர் துணை என்று நம்ம வாசித்தோம். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி பாருங்க, நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. யோசித்து பாருங்க, இன்றைக்கு ஆண்டுடைய வருகைக்கு காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் அவர் வருகையில் நம்முடைய உத்தமத்தை பார்க்கும்போது நாம் அவருக்கு முன்பதாக நிற்கும்படி ஜாக்கிரதையாய் இருப்போம். ஆண்டவரே, உத்தமத்தை ஒரு நாளை இழந்துடக்கூடாது. இதற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் உத்தமமாய் வாழ வேண்டும். நம்முடைய கணவர் மனைவி உத்தமமாய் வாழ வேண்டும். நம்முடைய உறவுகள் உத்தமமாய் இருக்க வேண்டும். சபையிலே ஊழியர்கள் உத்தமமாய் இருக்க வேண்டும். வாசித்தோமே, நீ வெட்கப்படாத ஊழியனும் சத்தியவசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய். நம்முடைய உத்தமம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். டெய்லி டியூட்டிஸில் ஒன்று தான் சொல்லியிருக்கிறேன், உத்தமம். தினமும் ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்றோ ஒரு நாள் அல்ல, தினமும் உத்தமமாய் நடக்க வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஒரு உத்தமமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆபிரகாமை பார்த்து சொன்னீங்களேப்பா, ஈசாக்கை கொடுக்கறதுக்கு முன்பதாக ஒரு உத்தமத்தை தேவன் எதிர்பார்த்தார். எசேக்கியா வாழ்க்கையில் வியாதி மாற வேண்டுமானால் ஒரு உத்தம ஜெபம் தேவைப்படுகிறது. அங்கே சொல்கிறாரு, ஆண்டவரே, உமக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமான இருதயத்தோடு நான் இருந்தேனே. இங்கே தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, நீ கவனமாக இருப்பா, உத்தமமாக இருக்க ஜாக்கிரதையாக இரு. இந்த காலை நேரத்தில் நாம் கண்களை மூடி, ஆண்டவரே, இன்றையிலிருந்து ஒவ்வொரு நாளும் உத்தமமாய் நடக்க எனக்கு கிருபை தாரும். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று நாங்கள் வாசிக்கிறோமே, நீர் எங்களுக்கு துணையாய் வர வேண்டுமானால் ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபையை தாரும் என்று சொல்லி கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேங்க்யூலோ. ஆருயிர் அன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே. கிருபையிதே, தேவ கிருபையிதே. ஆமென்.
நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அனுதின கடமைகள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உத்தமத்தில் நின்று செயல்பட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, வருடத்தை கணக்கு பார்க்காதபடி சங்கீதக்காரன் செபித்ததை போல நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் உத்தமமாய் உமக்கு முன்பதாக உண்மையாய் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மனிதர்கள் எங்களை பார்க்காமல் இருக்கலாம். ஆண்டவரே, எந்த காரியமாய் இருந்தாலும் கர்த்தர் எங்களை பார்க்கிறார் என்கிற ஒரு உத்தம இருதயத்தோடு நாங்கள் வாழ கிருபை தாரும். எங்கள் பாவம், எங்கள் சாபங்கள், எங்களுடைய கசப்புகள், வெறுப்புகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு உமக்கு உத்தமமாய் உண்மையுமாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் பரலோகத்திலே அங்கீகரிக்கப்படுவதாக. தேவன் அற்புதத்தை செய்வீராக, விடுதலையை தருவீராக. விண்ணப்பத்தை கண்டேன் என்று சொன்னவர், கண்ணீரை கண்டேன் என்று சொன்னவர், இந்த காலை நேரத்தில் விண்ணப்பத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புத கதவுகள் திறக்கட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. தேவனுடைய தயவும் இரக்கமும் கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.